வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025 சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் உடைய நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 1299 இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமுடைய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்தாங்கன்னா 4/4/2025 தான் கொடுத்தாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து 7/4/2025. அடுத்தது லாஸ்ட் டேட் வந்து எப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும்னா 3/5/2025. ஸோ கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 13/5/2025. ஸோ ரிட்டன் எக்ஸாம், ஓப்பன் கோட்டா அப்புறம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுடைய டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ சீக்கிரம் வந்து சொல்லிவிடுவாங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னா 1239. இதில் 53 வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபால் வேகன்சி. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் வந்து 933 வேகன்சி இருக்குது. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏபி, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 366 இருக்குது. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1299. இதில் வந்து ஷார்ட் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஸோ தாலுக் அதாவது எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து 10 இருக்குது. அந்த வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் வந்து ஸோ எஸ்டியில் வந்து 43 வேகன்சி இருக்குது. டோட்டலாக வந்து 53 ஷார்ட் ஃபால் வேகன்சி இருக்குது. ஸோ இதில் ஸ்கேல் பே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேலரி அப்படின்னா 36,000 1,16,600 வரையும் தராங்க. இந்த எக்ஸாமுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ வந்து யூஜிசி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்து அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஸோ எக்ஸாமுடைய பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 10+2+3 இல்லைனா 4 இல்லைனா 5, அதாவது 10வது முடிச்சிருக்கணும் ப்ளஸ் 11ஆவது 12வது முடிச்சிருக்கணும். அடுத்தது 3 இயர் வந்து டிகிரி முடிச்சிருக்கலாம், இல்லைனா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், இல்லை எம்பிபிஎஸ் கூட முடிச்சிருக்கலாம். ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் இல்லாமல் டேரெக்டாக +2 படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் போனால் ஸோ அவங்களாம் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணி இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவங்க இந்த எக்ஸாம்ஸை வந்து எழுத முடியும். இதே மாதிரி டிப்ளமோ ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10வது முடிச்சிருக்கணும், 3 வருஷம் டிப்ளமோ, ஸோ அப்புறம் 2 வருஷம் கோர்ஸ் படிச்சிருந்தா ஸோ அவங்க அப்ளை பண்ண முடியும். இல்லைனா 10வது முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமோ, அடுத்தது 3 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஸோ அவங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிள் இருக்குது. ஐடி ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10வது முடிச்சு ஸோ 2 வருஷம் ஐடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் டிகிரி ஏதாவது சம்திங் முடிச்சிருந்தாலும் அவங்க வந்து எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10th 12th ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணி இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவங்க எலிஜிபிள். இதை எழுதாமல் அவங்க வந்து டிகிரி முடிச்சிருந்தா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 1/7/2025 அவங்களுக்கு என்ன வயசு இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி இருக்கவங்களுக்கு 20-30 வயசு வரையும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டி டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கவங்க 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க எழுதலாம். அந்த எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கவங்க 45 வயசு இருக்கவங்க வந்து எழுத முடியும். டிபார்ட்மெண்ட் கோட்டா இருக்கவங்களுக்கு வந்து 47 வயசு இருக்கவங்க வரையும் எழுதலாம். அடுத்து எக்ஸாமோட ஃபீ. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை ஓப்பன் கோட்டா மட்டும் எழுதுனா 500 ரூபா, இல்லைனா டிபார்ட்மெண்ட் கோட்டா இதில் ஏதாவது ஒன்று எழுதுறோன்னா அவங்களுக்கு 500 ரூபா ஃபீஸ், இல்லைனா ரெண்டுமே எழுதுறாங்க டிபார்ட்மெண்ட்டும் எழுதுறாங்க ஓப்பனும் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபா வந்து ஃபீஸ். ஸோ ஒன்லி வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்கும். ஸோ அடுத்தது வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாம், அப்புறம் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் எக்ஸாம் டெஸ்ட் நடக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், நெக்ஸ்ட் வந்து என்டூரன்ஸ் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், வைவா வாஸ், நெக்ஸ்ட் ஸ்பெஷல் மார்க்ஸ், அப்புறம் வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வந்து நடக்கும். இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டிஎன்யூஎஸ் வெப்சைட்டில் இருக்க பிடிஎஃப் இருக்கும், ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கோட்டாவுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டுமே இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 100 மார்க் தராங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் தான் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் மெயின் எக்ஸாமினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாவுக்கு 70 மார்க்கு, டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு 85 மார்க்கு, சரிங்களா. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது பிஇடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க் தராங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து அது எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வைவாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் 2 பேருக்குமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் மார்க் வந்து எதுக்கு தராங்கன்னா 5 மார்க் தராங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க். ஸோ மெயின் சிலபஸ் ஓப்பன் கோட்டாவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல வந்து ஜெனரல் நாலேஜ் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து 40 மார்க் இருக்கும், ஆனால் 80 கொஷின்ஸ் வந்து அதில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 30 மார்க் இருக்கும், ஆனால் 60 கொஷின் வந்து அதில் இருக்கும், சரிங்களா. ஸோ பார்ட் ஏல வந்து ஜிகே கொஷின்ஸ் எல்லாமே வரும். பார்ட் பியில் வந்து லாஜிக்கல் அனலைசிஸ், நியூமரிக்கல் எபிலிட்டி, சைக்காலஜி சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங், ஸோ இதெல்லாமே வரும். இதில் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஹார்ஸ் வந்து இருக்கும். குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 35% எடுத்தால் பாஸ், ஸோ அதாவது 25 எடுத்தால் பாஸ். ஆனால் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இருக்கணும், இல்லைனா வந்து அவங்க ரிஜெக்ட் செய்யப்படுவாங்க.
இதுவே டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வந்து என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா பார்ட் ஏல வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்கு, அதில் 30 கொஷின் அவங்க எழுதணும். பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா 70 மார்க்கு, ஸோ அதில் வந்து 140 கொஷின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ பார்ட் ஏல வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து அதில் இடம்பெற்றிருக்கும். ஸோ ஜிகே கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா 70 மார்க்குக்கு 140 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 140 கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பேஸ் பண்ணியிருக்கும், நியூமரிக்கல் ஸ்கில்ஸு, லாஜிக்கல் அனலைசிஸ், இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங், நெக்ஸ்ட் வந்து லா சம்மந்தப்பட்ட பிஎன்எஸ், அப்புறம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, ஸோ பிஎன்எஸ்எஸ்லேருந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏ, அடுத்தது போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் பிஎஸ்ஓலேருந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் இருக்கும். அண்ட் தென் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 35% எடுத்ததே வந்து குவாலிஃபிகேஷன். பட் ஆனால் கட் ஆஃப் மார்க்கும் வந்து நெசசரி. ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் மென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோப் கிளைம் பண்ணுறது, 100 மீட்டர் ரன், அப்புறம் 400 மீட்டர் ரன் பண்ணுறது, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப். ஸோ இதில் அவார்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டார் 5 ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் பேசிஸில் வந்து மார்க் தருவாங்க. நெக்ஸ்ட்டு பிஇடி உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோப் கிளைம் பண்ணுறது, 100 மீட்டர் ரன், 400 மீட்டர் ரன், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2, 5 ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு தருவாங்க. அண்ட் தென் கோட்டாஸோட ரிசர்வேஷன் ஓப்பன் கோட்டாவுக்கு ஸோ எதுவும் கிடையாது. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு 20% வந்து ரிசர்வேஷன் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10%. அண்ட் தென் வாட்கம், ஸோ அதாவது பெற்றவங்க வந்து போலீஸாக இருந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி வாட்கம் டிபார்ட்மெண்ட் கோட்டா வந்து பார்த்திங்கன்னா 10% இருக்குது. அடுத்து பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம்லேருந்து ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 20% இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 5 மார்க் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி வந்து 2 மார்க் வரையும் தருவாங்க, என்எஸ்எஸ்க்கு 1 மார்க் வரையும் தருவாங்க. ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 2 மார்க் வரையும் தருவாங்க. டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் போலீஸ் டியூட்டி மீட்லேருந்து அவங்களுக்கு மூலமாக வந்து அவங்க வாங்கின மெடல்ஸ் மூலமாக வந்து அவங்களுக்கு மார்க் வந்து 5 மார்க் வரையும் அவங்களுக்கு தருவாங்க. ஸோ டீட்டெயிலாக வந்து டிஎன்எஸ்எல் வெப்சைட்டில் இருக்க பிடிஎஃப் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணால் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அந்த இப்போ இதில் வந்து தம்ப் பிரிண்ட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ அதையும் வந்து அப்லோட் பண்ணணும். அவங்க கேட்குற எல்லா சர்டிஃபிகேட்டையும் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அந்த வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ முன்னாடியே அப்லோட் பண்ணுங்கள். கடைசி டைமில் வந்து சர்வர் பிஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து குயிக்காக பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ பார்த்த மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாருங்கள், ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம போடுவோம். ஸோ எல்லாத்தையும் பார்த்து பயனடைங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த மிக்க நன்றி. நம்ம லாலிட் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் சம்மந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிஎன்எஸும் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வர வீடியோஸ் எல்லாமே வந்து போட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு ஜாயின் பண்ணி பயனடைங்க. இந்த வீடியோ பார்த்த மிக்க நன்றி. அடுத்த மீண்டும் ஒரு புதிய சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.